மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுடைய திருப்பதி செல்வம். இன்றைக்கி நம்ம மார்னிங் எழுதின சிப்டர்ஸோட ஆன்சர் பார்க்க போகிறோம். சரிங்களா, அங்கே முதல் கேள்வி பார்க்கலாம். பென்டேன் வேதி வாய்ப்பாடு. பென்டேன் வேதி வாய்ப்பாடு C2H6 C4H8 C6H10 அல்லது C5H12. சரிங்களா, இது ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. C5H12. சரிங்களா, நமக்கு என்னது பென்டேன் ஏன்னு முடிஞ்ச என்ன சொன்னோம் நம்ம CnH2n+2. சரிங்களா, என்னது ஆல்கேன்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பெண்ணுனா வந்து எத்தனை 5ன்னு சொன்னோம். ஸோ அப்போ சிக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு பதிலாக C5H2n+2. சரிங்களா, ஃபார்முலா என்னென்னா CnH2n+2. CnH2n+2. ஸோ எனக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரப்போகுது? பென்டேன்னா 5. ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணால் C5H10 சாரி H இங்கே வந்து 10 வரும், ப்ளஸ் இங்கே ஒரு 2 H12 வரும். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன? C5H12ன்னு வரும். சரிங்களா, C5H12ன்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் என்னது பென்டேனுடைய வேதி வாய்ப்பாடு. சரிங்களா, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் அதிக கார்பன் சதவீதம் கொண்ட நிலக்கரியின் வகை அல்லது தோற்றம் கொண்ட நிலக்கரியின் வகை. சரிங்களா, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது ஆந்த்ரசைட்டா, பிட்டுமினஸா, லிக்னைட்டா, துணை பிட்டுமினஸா? அதிக கார்பன் தோற்றம் கொண்ட நிலக்கரியினுடைய வகை என்னது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆந்த்ரசைட். சரிங்களா, ஆந்த்ரசைட் தான் என்னது அதிகப்படியான கார்பன் சதவீதத்தை கொண்டிருக்கும். அடுத்த மூணு கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் அலங்கார தாவரம் இது. பின்வருவனவற்றுள் அலங்கார தாவரம் இது. வேம்பா, பருத்தியா, துளசியா, ரோஜாவா? அலங்காரத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது என்னது? வேம்பு, துளசியும் மருத்துவ தாவரங்கள். இது பருத்தி நார் தாவரம்னு சொல்லிடுவோம் பார்த்தோம். அப்போ ரோஜா என்னது? அலங்கார தாவரமாக இருக்க போகுது. சரிங்களா, ஆப்ஷன் டி, ரோஜா தான் நமக்கு அலங்கார தாவரம். அடுத்து மூட்டு முடக்குவாதத்திற்கு பயன்படும் தாவரம். வேம்பா, துளசியா, பாலக்கீரையா, கற்றாழையா? இது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் படித்தோம். என்னது மூட்டு முடக்குவாதத்திற்கு பயன்படக்கூடிய தாவரம் என்னென்னு பார்த்தோம்னா பாலக்கீரை. சரிங்களா, அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். ஆர்த்தோபோடா தொகுதி உயிரினம் அல்லாதது. ஆர்த்தோபோடா தொகுதி உயிரினம் அல்லாதது. நண்டா, இறாலா, தேலா, ஆக்டோபஸா? ஆர்த்தோபோடானா என்னென்னு பார்த்தோம் நம்ம கணுக்காளிகள்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அப்போ கணுக்காளிகள் இல்லாத எதுன்னு கேட்குறாங்க. நண்டு கணுக்காளிகள் சேர்ந்தது, இறால் கணுக்காளிகள், தேலுன்னது கணுக்காளிகள் சேர்ந்தது தான். அப்போ என்னது? ஆக்டோபஸ் மட்டும்தான் நமக்கு கணுக்காளிகள் சேர்ந்தது இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் எதை சேர்ந்தது? மொலஸ்கா, அதாவது மெல்லுடலின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஆப்ஷன் டி, ஆக்டோபஸ். அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் பூக்கும் தாவரம் இது. ஆல்காவா, பெரனியா, பிரயோபேட்டா, ஜிம்னோஸ்பெர்மா? பின்வருவனவற்றுள் பூக்கும் தாவரம் இது. எது பார்த்தோம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜிம்னோஸ்பெர்ம். சரிங்களா, இது என்னது? திறந்த விதையுடைய தாவரம் சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, இது பூ பூக்கும். என்னது விதைகள் மட்டும் வந்து பார்த்தோம்னா மூடி இருக்காது, திறந்த விதையாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். மற்ற மூணுமே என்னது? பூக்கா தாவரங்கள். சரிங்களா, அல்லது பூவா தாவரங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த 7வது கொஸ்டின் பாருங்கள். உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16, அக்டோபர் 16, ஜூன் 16, ஜூலை 16? உலக ஓசோன் தினம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செப்டம்பர் 16. சரிங்களா, செப்டம்பர் 16 தான் என்னது நமக்கு உலக ஓசோன் தினம். அக்டோபர் 16 என்னது பார்த்தோம்? வேர்ல்டு ஃபுட் டே. சரிங்களா, உலக உணவு தினம்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி. உக்ரைன் பட்டாம்பூச்சியா, ஏமன் பட்டாம்பூச்சியா, சிலோன் பட்டாம்பூச்சியா, ரோமன் பட்டாம்பூச்சியா? தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி. ஆன்சர் ஆப்ஷன் பி, என்னது? ஏமன் பட்டாச்சி தான் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தினுடைய மாநில பட்டாம்பூச்சி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கேலன் என்பது டேஸ் லிட்டர். 1.75 லிட்டரா, இல்லை 2.75 லிட்டரா, 3.75 லிட்டரா, 4.75 லிட்டரா? ஒரு கேலன் என்பது டேஸ் லிட்டர் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3.75 லிட்டர். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். மனித உடல் செயல்பாட்டிற்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் நீரின் சராசரி அளவு. 1 to 2 லிட்டரா, 2 to 3 லிட்டரா, 3 to 4 லிட்டரா, 4 to 5 லிட்டரா? ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய சராசரி நீரினுடைய அளவு எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 to 3 லிட்டர். சரிங்களா, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதாங்க இந்த வாரத்திற்கான ஸ்லிப்ட் கொஸ்டினான ஆன்சர்லாம் தெரிஞ்சு. சரிங்களா, நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.
11வது கொஷின், முதல் ஜீனர் என அழைக்கப்படுபவர் யார்? முதல் ஜீனர் என அழைக்கப்படுபவர். இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மகாவீரர். முதல் ஜீனர், அதாவது உலகை வென்றவர் அப்படின்னு வந்து அதுக்கு பொருள். ஜீனர் அப்படின்னா உலகை வென்றவர். அது வந்து யார் அப்படின்னா மகாவீரர் தான். இவர் வந்துட்டு 24வது தீர்த்தங்கரர். சரிங்களா, 24வது தீர்த்தங்கரரான மகாவீரர் தான் முதல் ஜீனர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ரிஷபர் வந்து பார்த்திங்கன்னா முதல் தீர்த்தங்கரர். பாகுபலின்றது வந்து எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமண சிலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது யாருடையது அப்படின்னா பாகுபலி. அந்த சமண சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சரவண பெலகோலா அப்படின்ற இடத்துல கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்சவநாதர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா 23வது தீர்த்தங்கரர். சரிங்களா, 23வது தீர்த்தங்கரர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தர்மமோ அல்லது பக்தியோ மனித இறுதி நிலையை நிர்மாணிக்காது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. தர்மமோ அல்லது பக்தியோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய இறுதி நிலையை தீர்மானிக்காது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது மங்களி கோசலர் அப்படின்னு இருக்கார் பார்த்திங்களா, அவர் தான் சொல்லியிருப்பார். இவர் ஏற்படுத்தின அந்த அமைப்புக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிவகம் மங்களி கோசலர் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பார். இவர் தான் தர்மமோ பயபக்தியோ வந்து பார்த்திங்கன்னா நம் மனிதனுடைய இறுதி நிலையை நிர்மாணிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதே லாவாச்சு அப்படின்றவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, லாவாச்சு வந்து பார்த்திங்கன்னா தாவோயிசியம். ஓகேங்களா, தாவோயிசியம் அப்படின்ற ஒரு அமைப்பை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கொள்கையை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா லாவாய்ச்சு வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் தான் மக்களினுடைய மகிழ்ச்சி இல்லாமைக்கு காரணம் அப்படின்னு சொன்னது லாவாய்ச்சு. கன்ஃபியூசியஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூசியனிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்துட்டு சொல்லியிருப்பார். இவர் 5 முக்கியமானது, அதாவது என்னென்னா மனிதத்தன்மை, நேர்மை, நன்னடத்தை, மெய்யறிவு, நண்பகத்தன்மை அப்படின்னு ஒரு 5 கோட்பாடுகளை சொல்லியிருப்பார். புத்தர் வந்து பார்த்திங்கன்னா 8 வழிகளை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1336. ஓகேங்களா, இதே வந்துட்டு பாமினி அரசு எப்போ தோற்றுவிச்சிருப்பாங்கன்னா 1347. 10 வருஷம் கழித்து பாமினி அரசு வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. 1526 தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முகலாய பேரரசு தோற்றுவிச்சிருப்பாங்க. ஏன்னா 1526 தான் முதல் பானிபட் போரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு பாபர் வந்து முகலாய அரசை வந்து தோற்றுவிச்சிருப்பார். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின், புராண கிலாவை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புராண கிலாவை கட்டியவர். இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஷேர்ஷா தான் புராண கிலா அப்படின்ற அமைப்பை வந்துட்டு தோற்றுவிச்சிருப்பார். அதாவது ஹிமாயூன் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அரண்மனைக்கு பக்கத்தில் தீன்-இ பானா அப்படின்னு ஒன்று வந்து கட்டிருப்பார். தீன்-இ பானா. அந்த தீன்-இ பானா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிமாயூனை தோற்கடிச்சிட்டு ஷேர்ஷா ஆட்சியில் இருக்கும்போது அந்த தீன்-இ பானாவை வந்துட்டு இடிச்சிட்டு இவர் புராண கிலா அப்படின்ற ஒரு அரண்மனையை வந்துட்டு அந்த இடத்துல கட்டியிருப்பார். ஓகேங்களா, அப்போ ஹிமாயூன் வந்து அந்த பிளேஸில் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா தீன்-இ பானா. அதை இடிச்சுட்டு கட்டப்பட்டது தான் புராண கிலா. யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஷேர்ஷா வந்து கட்டியிருப்பார். அதர்வைஸ் வந்துட்டு அக்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருப்பார். தீன்-இ ஆம், பஞ்ச் மஹால், ரங்க் மஹால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சலீம் சிஸ்டியினுடைய கல்லறை, புலந்தர் வாசா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டியிருப்பார். அடுத்தது வந்து ஜஹாங்கீர் வந்து என்ன கட்டியிருப்பாருன்னா சிக்கந்தரா. அதாவது அக்பரினுடைய கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கந்தரா. அந்த சிக்கந்தரா கல்லறை, அக்பரினுடைய கல்லறையை கட்டியது வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மாமனார், அதாவது நூர்ஜஹானினுடைய தந்தையான இமத்-உத்-தௌலா, அவருடைய கல்லறையை கட்டினதும் ஜஹாங்கீர் தான். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1757. சரிங்களா, இந்த பிளாசி போர் நடைபெற காரணமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இருட்டறை துயர சம்பவம். அது நடைபெற்றது வந்து 1756 இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்றிருக்கும். சிராஜ் உத்தவ்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 143 பேர் ஆங்கிலேயர்களை பிடிச்சிட்டு வந்துட்டு வில்லியம் கோட்டையில் இருக்க ஒரு சிறிய அறையில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. அதில் 123 பேர் தான் வந்து 3 பேர் வந்துட்டு இறந்துருவாங்க. 23 பேர் தான் வந்துட்டு உயிரோடு இருப்பாங்க. இதன் காரணமாக தான் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கும் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் நிறைய போர்கள் ஏற்படும்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவோட கை தான் ஓங்கிட்டு இருக்கும். அப்போது கடைசியில் சிராஜ் உத்தவ்லா வந்துட்டு பிளாசி போர் வந்துட்டு நடைபெறும் போது 1757 பிளாசி போர் நடைபெறும். இதில் வந்துட்டு ராபர்ட் கிளைவ் தான் வெற்றி பெறுவார். சிராஜ் உத்தவ்லா வந்துட்டு தோற்கடிச்சிடப்படுவார். சரிங்களா. அடுத்து வந்து 1764 வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்சார் போர் வந்துட்டு நடைபெறும். பக்சார் போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருந்த பகுதியை ஃபுல்லாக, டெல்லி பகுதியை ஃபுல்லாக, ஏன்னா ஷா ஆலம் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அரசர் 2 பேரும் சேர்ந்து சிராஜ் உத்தவ்லாவோட கை கோத்து பக்சார் போருக்கு போவாங்க. மிர் காசிமோட. அப்போது வந்துட்டு 3 பேரையுமே தோற்கடிச்சிருவார் ராபர்ட் கிளைவ். அது காரணமாக 3 பேர்த்தோட பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களினுடைய கைக்கு போயிடும். சரிங்களா. யார் யார் பக்சார் போரில் இருப்பாங்க அப்படின்னா மிர் காசிம், ஷூஜா உத்தவ்லா, 2ஆம் ஷா ஆலம், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்வாங்க. இதில் ஆங்கிலேயர் ராபர்ட் கிளைவ் தான் வந்து வெற்றி பெறுவார். ஹெக்டர் மன்ரோன்றவருடைய தலைமையில் பண்ணியிருப்பாங்க. அதில் வெற்றி பெற்றதுனால மிர் காசிமோட பகுதி வந்து பார்த்திங்கன்னா மிர் ஜாஃபரை ஆட்சி செய்ய கொடுத்துருவாங்க. அப்போ மிர் ஜாஃபர் கண்டிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு தான் சப்போர்ட் செஞ்சாகணும். ஷூஜா உத்தவ்லாவுக்கும் 2ஆம் ஷா ஆலமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு உடன்படிக்கையை போட்டு அவங்கவுங்களுக்கு இவ்வளோ தான் வந்துட்டு உங்களுக்கு பென்ஷன் சொல்லி அவங்களுடைய பகுதிகளை ஆங்கிலேயர்களை எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தவறானதை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. தவறானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணது ஆத்மராம் பாண்டுரங் தான். சரிங்களா. பிரார்த்தனை சமாஜத்தை வந்துட்டு தோற்றுவித்தது ஆத்மராம் பாண்டுரங், கரெக்டாக தான் இருக்குது. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சத்யசோதக் சமாஜ், ஜோதிபா பூலே, அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. நம்தாரி இயக்கம் பாபா தயாள் தாஸ் அப்படின்னு இருக்குது. இது மட்டும்தான் தவறு. சரிங்களா. ஓகேங்களா. அப்போது இங்கே தவறானது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அப்போது நம்தாரி இயக்கத்தினுடைய தோற்றுவித்தவர் யாராக இருப்பாங்க? பாபா ராம்சிங். ஓகேங்களா. பாபா ராம்சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்தாரி இயக்கத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. இதே வந்துட்டு பாபா தயாள் தாஸ் எதை தோற்றுவிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா நிரங்கரி இயக்கத்தை தோற்றுவித்தது தான் பாபா தயாள் தாஸ். அப்போ பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் எந்த இயர் தோற்றுவிச்சிருப்பாருன்னா 1867. சரிங்களா. 1867 வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். ஆரிய சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா 1875. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஷின். ராஸ்ட் கோப்தர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ராஸ்ட் கோப்தர் அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் உண்மை விளம்பி. ஆப்ஷன் சி, உண்மை விளம்பி அப்படின்றது தான் சரியான பதில். அதாவது பார்சி சீர்திருத்த இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான முழக்கம் தான் ராஸ்ட் கோப்தர். சரிங்களா. பார்சி இயக்கத்தினுடைய முழக்கம் தான் ராஸ்ட் கோப்தர். அந்த ராஸ்ட் கோப்தர் அப்படின்னா மீனிங் என்னென்னா உண்மை விளம்பி. ஓகே, அடுத்தது பார்சி இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1851 பம்பாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்சி சீர்திருத்த இயக்கம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாது ஜன பரிபாலன சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்றதை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஐயங்காளி தான் வந்து பார்த்திங்கன்னா சாது ஜன பரிபாலன சங்கத்தை தோற்றுவிச்சிருக்காங்க. இதை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாதுனா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். சரிங்களா. ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை தோற்றுவித்தது ஐயங்காளி. இதே நாராயணகுருவோடைய அந்த கோட்பாடுகளால் தூண்டப்பட்டவர் தான் ஐயங்காளி. நாராயணகுரு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கத்தை தோற்றுவிச்சிருப்பார். ஓகேங்களா. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பார். ஹெச்பி பிளவட்ஸ்கி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம ஞான இயக்கத்தை வந்துட்டு அமெரிக்காவில் தோற்றுவித்தது. மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம ஞான இயக்கம் இருக்குது இல்லைங்களா, இல்லைனா பிரம்ம ஞான சபை, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தோற்றுவித்தது வந்து பார்த்திங்கன்னா பிளவட்ஸ்கி. எந்த இயர்னா 1875. அதுக்கப்புறம் தான் 1886 இது சென்னைக்கு வந்துட்டு இந்த இயக்கம் மாற்றப்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹால்காட் அப்படின்றவங்க இறந்ததுக்கப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்துட்டு இந்த இயக்கத்தின் தலைவராக செயல்பட்டுட்டு வருவாங்க. அடுத்தது வள்ளலார் வந்துட்டு
வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராமலிங்க அடிகள் அவரை தான் வள்ளலார்னு சொல்லுவோம். அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன உயிர்களுக்கு எடுத்தும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ற கோட்பாடை சொன்னது வள்ளலார். ஓகேங்களா. அடுத்த கொஷின், ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண மிஷனை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ராமகிருஷ்ணருடைய தீவிர சீடர், அது மட்டும் இல்லாமல் முதன்மை சீடராக இருந்தவருடைய சுவாமி விவேகானந்தர், அவருடைய நினைவாக தான் வந்து ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவிச்சிருப்பாங்க. அதனுடைய பணிகள் என்னென்னவா இருக்கும்னா கல்வியறிவு கொடுக்கறது, மருத்துவ உதவி, நிவாரணம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்துட்டு ராமகிருஷ்ண மிஷன் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜம், இதுக்கே வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா காளியினுடைய தீவிர பக்தராக இருப்பார். வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே, அதாவது பீப்புளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது, மக்களுக்கு சேவை செய்கிறது தான் வந்துட்டு இறைவனுக்கு செய்கிற சேவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா. அடுத்தது ஆத்மராம் பாண்டுரங் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். எங்கன்னா மகாராஷ்டிராவில் 1867 இவருடைய அந்த பிரார்த்தனை சமாஜத்திலேருந்து 2 முக்கியமான உறுப்பினர்கள் வந்துட்டு யாருன்னா ஆர்சி பண்டகர், அப்புறமேட்டுக்கு நீதிபதி எம்ஜி ரானடே. இந்த எம்ஜி ரானடே வந்துட்டு நிறைய இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பெரும் முக்கியமான பங்கு வகிச்சிருப்பார். ஓகேங்களா. எம்ஜி ரானடே ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்திரசன் அப்படின்றது யாரும் இல்லை, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னா நம்மளுடைய விதவை மறுமண சட்டம் வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு இந்திய போராளி. ஓகேங்களா. அடுத்தது ஆதி பிரம்ம சமாஜத்தினை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் சி தேவேந்திரநாத் தாகூர் தான் ஆதி பிரம்ம சமாஜத்தினை வந்து தோற்றுவிச்சிருப்பார். இல்லை கேசவ சந்திர சென்னும் வந்து ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவிச்சது பிரம்ம சமாஜம். எந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1828 வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். அந்த ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறமா பிரம்ம சமாஜத்தை வந்துட்டு நடத்திட்டு இருந்தது தேவேந்திரநாத் தாகூர். அங்கே நடந்த வந்துட்டு அந்த சங்கத்தில் நடந்த சண்டையினால் வந்துட்டு 2ஆக பிளவுபடும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேசவ சந்திரசன் வந்துட்டு ஒரு பகுதியாகவும் தேவேந்திரநாத் வந்துட்டு இன்னொரு பகுதியை பிரிஞ்சிருவாங்க. அதில் பிரிஞ்சு வந்த தேவேந்திரநாத் தாகூர் ஆரம்பித்தது தான் ஆதி பிரம்ம சமாஜம். சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.